இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம் 24 நான் வாசிக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பரிசுத்த பவுலுடைய விருப்பம் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் சொல்லுகிறார். முந்தின 2 வசனங்களை வாசிக்கும் போது அது என்ன காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். எங்க என்ன வேணாலும் நடக்கலாம், என்னை கொலை கூட பண்ணலாம். அந்த சூழ்நிலை தான் சொல்லுகிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. பட்டணங்கள் தோறும் போகும்போது நான் ஊழியத்து நிமித்தமா இப்பவும் பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, கட்டுகள் இருக்கிறது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் கூட நான் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். இன்னைக்கு நாம ஒவ்வொரு காரியங்களை குறித்து கவலைப்படுறோமே. ஏசு என்ன சொல்ல, கவலைப்படுகிறதுனால நம்ம சரீரத்தில் ஒருவனும் ஒரு முளத்தை கூட்ட முடியாதா? கவலைப்படாதுங்கன்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்ததுக்கெல்லாம் கவலை, சோர்வு, ஒரு மனதுல ஒரு வேதனை, மன அழுத்தண்டு பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. சோர்ந்து போன ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு வியாதி வந்து விட்டால், ஒரு கட்டி வந்தா கேன்சரா இருக்குமோ, ஒரு காரியம் வந்தா இப்படி இருக்குமோ, பக்கத்துல எங்கா பிரச்சனைனா எனக்கும் வந்து விடுமோன்னு சொல்லி பயத்தினாலே இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. பவுல் சொல்றான், எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன், எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பிராணன், என்னுடைய உயிரை கூட நான் பெருசா நினைக்கல. எப்போனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக ரெடி. அதுக்கு முன்னாடி என்னத்தை விரும்புகிறான்? நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க விரும்புறேன். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணணும். கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். இன்கம்ப்ளீட்டா வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கொடுக்கப்பட்ட ஊழியம், செய்யும்படியா நியமிக்கப்பட்ட காரியத்தை நான் செய்யணும் விரும்புறேன். அதனால எதை குறிச்சும் கவலைப்பட்டு உட்கார்ந்தா இவைகள் எல்லாம் நின்று போய்விடும். தொடர்ந்து ஓடுகிறேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? சின்ன பிரச்சனைனால ஓட்டத்தை நிறுத்திடுதோமே, சந்தோஷம் போயிருது, ஊழியத்தை நிறுத்திடுதோம், ஜெபத்தை நிறுத்திடுதோம், வேதவாசிப்பை நிறுத்திடுதோம், வேதனையோடு உட்கார்ந்துருதோம். சுவிசேஷத்தை சொல்வதற்கு பதிலாக முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம், நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருந்தோம். ஆண்டவர் அதில் பிரியப்படுவதில்லை. ஜான் வெஸ்லி என்கிற வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியரோட ஒரு டீம் இருக்குமா, சுவிசேஷ டீம். எங்க போனாலும் அப்போ குதிரையில் தான் போய் சுவிசேஷங்களை கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு வாகனமே குதிரை தான். அந்த டீம்ல ரொம்ப உற்சாகமா ரொம்ப வேகமா செயல்படுகிற பிரான்சிஸ் ஒரு சகோதரர் வந்திருக்கிறாரு. அவர் எங்க போனாலும் குதிரையில கூட போவார். சந்தோஷமா அவர் சொல்லுவாராம், குதிரையில போய் நான் சுவிசேஷத்தை சொல்லலாம், ஊழியம் செய்யலனா, மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கலனா, ஆறுதல் படுத்தலனா, தூக்கி விடலனா, ஒரு காற்று போன பலூன் எப்படி இருக்கும், ஒண்ணு இல்லாம போயிருவேன். என் வாழ்க்கையில குதிரைகளை ஒவ்வொரு நாளும் போய் சுவிசேஷத்தை சொல்வதுதான் என் உயிர், அதை ஒழித்து செய்வதுதான் எனக்கு மேன்மன் சொல்லிட்டே இருப்பாராம். வியாதிப்பட்டு விடுகிறார். வியாதி மரணத்துக்கு எதிரான வியாதி இருக்கும்போது டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, உங்க இருதயம் சரீரம் எல்லாமே பலவீனம் ஆயிடுச்சு, இனி குதிரை பயணம் நீங்கள் செய்யக்கூடாது, செய்தால் மரித்து விடுவீர்கள். இந்த ஊழியருக்கு ரொம்ப துக்கம். அந்த பிரான்சிஸ்க்கு அவர் சொன்னாராம், நான் குதிரை பயணம் செய்யலன்னா தான் மறிச்சு போயிடுவேன். அது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. டெய்லி நான் டிராவல் பண்ணி குதிரையில போய் ஜனங்களை சந்திச்சாகணும், ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். அந்த ஆத்மா பாரனை அழுத்திக்கிட்டே இருக்குது. நீங்க உட்கார வச்சீங்கன்னா இறந்து போயிருவேன்.
டாக்டர் சொல்லுங்க, இல்லையா உங்க சரீரம் அவ்வளவு பலவீனமா இருக்குதா? இல்ல நான் அந்த பிரயாணத்தை தொடர்ந்து ஒழிச்சு நான் பலவீனம் கூட எனக்கு பெருசா தெரியாது, பலன் வந்துடும், ஆண்டவர் நடத்துவாரு. இல்லைன்னா தான் நான் ஒண்ணுலாம் போயிருவேன். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நாம எப்படி முடிவு எடுப்போம் அந்த சூழ்நிலையில? அவர் சொன்னாராம், தைரியமா என்னை அலோ பண்ணுங்க, நான் போறேன்னு சொல்லிட்டேன். அவர் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டல, பலவீனத்தை குறித்து கவலைப்படல, கொடுக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டு இந்த பயணத்தை நான் தொடர விரும்புறேன். அதுதான் ஆத்தும பாரம். அவ்விதமாகவே தொடர்ந்து செய்யக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டு செய்யறாரு. நான் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் உட்கார்ந்துருந்தோம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்துருந்தோம். இல்ல, கடைசி நாட்கள் வந்துட்டோம். இனி காலம் செல்லாது. ஆண்டவரை குறித்து எவ்வளவு வேகமா சொல்ல முடியுமோ, அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ, ஊழியத்தை நிறைவேற்றி ஓட்டத்தை முடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி தொடர்ந்து ஓடுவோம்னு சொன்னா கர்த்தர் பலனையும் கொடுப்பாரு, கிருபையும் கொடுப்பாரு, திறந்த வாசலையும் கொடுப்பாரு, ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பாரு. பின்பு அதற்கான பிரதிபலன் பெரிதாக இருக்க போகிறது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் நன்றியோடு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. கடைசி நாட்கள் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் பஞ்சங்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் என்று சொல்லி பரிதாபமான ஒரு நிலைமைக்கு மனுக்குளம் போய்கொண்டிருக்கிற இந்த கால கட்டத்திலப்பா, விரோதமா இருக்கிற காரியங்கள், விரோதமா இருக்கிற தடைகள், விரோதமா எழும்பியிருக்கிற பிசாசின் கிரிகளை பார்த்து நாங்கள் பயந்து விடாதபடி எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நாங்கள் முறிந்து போவதில்லை என்று சொல்லி இப்படி வார்த்தை சொன்னது போல நிமிர்ந்து நின்று தைரியமாய் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து ஜெயித்து இப்படி திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம். இன்னைக்கு போராட்டங்களில் பாதியில் கடந்து போற பிள்ளைகள் எங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான், ஜீவனுக்கே இன்னைக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு தைரியம் கொடுங்க, வைராக்கியத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, கிருபைகளை கொடுங்கப்பா. ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும், நிறைவேற்றணும், ஊழியத்தை, அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், கிருபை பாராட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் நடத்தலும் கிருபையும் பாதுகாப்பு இருக்கட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நான் எதை குறித்து கவலைப்படுவதில்லை என்று பவுல் சொன்னது போல நமக்கு இயேசு இருக்கிறார், பட்சத்தில் இருக்கிறார், கூட வருவாரு, நமது திட்டத்தை நம்மளமாய் நிறைவேற்றுவார். கவலைப்படாமல் அவருடைய கரத்தலை கொடுத்து தொடர்ந்து ஓடுவோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஒன்றையும் குறித்து கலங்காமல், பிராணனை அருமையாய் எண்ணாமல், ஒன்றையும் குறித்து கலங்காமல், பிராணனை அருமையாய் எண்ணாமல், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடி முடிக்கணும், பெற்ற ஊழியம் நிறைவேற்றணும். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடி முடிக்கணும், பெற்ற ஊழியம் நிறைவேற்றணும். கத்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே, கத்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். தம்பி